வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா, இன்றைக்கி ஆடிப்பூரத்தன்னைக்கு நம்ம திருநீர்மலை சென்னை செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்குதுங்க. நடுவில் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்டீரியரில் உள்ளே போகணும். ஆனால் சூப்பராக இருக்கும் கோவில். இப்படியே போனோம்னா லெஃப்ட் சைட் போனால் நீர்வண்ண பெருமாள் நின்ற குளத்தில் இருக்கார். அன்றைக்கி நாகப்பஞ்சமி ஆடிப்பூரங்கிறனால அங்கே விசேஷம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் வந்தோன்னா கோபுரம் கீழே ஒரு இது வந்து கீழே வந்து நீர்வண்ண பெருமாள், மேலே பார்த்தா ரங்கராஜ பெருமாள் இருப்பார். பள்ளிகொண்ட பெருமாள் அப்படியே அங்கே மலை தெரியுது இல்லையா, அதுதான் பள்ளிகொண்ட பெருமாள். இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டாள் தாயார் இருந்தாங்க. அன்றைக்கி நல்லா வளையெல்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு, பூஜையெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. இது வந்து சின்ன கோயில் தான், ஆனால் நல்ல விசேஷமான கோயில். இது 108 திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று. இது 61வது திவ்ய தேசம்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொடிமரம் வந்து சைடில் இருக்கும். என்ட்ரன்ஸ் வாசல் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்குது. எப்போயுமே கொடிமரம் வந்து வாசலுக்கு நேராக இருக்கும் இல்லையா, இங்கே வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மலை ஏற போகிறோம். மலை ஏறிருக்குது. மலை ஏறின பிறகு தான் அங்கே ரங்கராஜன் இருக்கார், பள்ளிகொண்ட பெருமாள். ஸ்ரீரங்கம் மாதிரியே இருக்கும். இந்த தலத்துக்கு வந்தால் ஸ்ரீரங்கம் திருப்பதி போன பலன் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இங்கேயும் படிப்பூஜையெல்லாம் நிறையா பண்ணியிருந்தாங்க நாங்கள் போனப்போ. இதிலே நீங்கள் மேலே ஏறிக்கிட்டே இருக்கும்போது நம்ம வலது பக்கம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்கார். கொஞ்சம் தூரம் படி, ஆனால் இதை உட்காந்து ஏறலாம், ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. 4 படி ஏறிட்டு அப்புறம் உட்காந்துக்கலாம். ரொம்ப வயசானவங்க கூட நாங்கள் போயிட்டு வரும்போது ஏறிட்டு தான் இருந்தாங்க. ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. நிறையா பார்த்திங்கன்னா இங்கேயே அந்த நேர்த்திக்கடன் போட்டு படிப்பூஜை செய்கிறவங்களாம் இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வலது பக்கம் வந்து நம்ம ஆஞ்சநேயரை பார்க்குறப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி கட் அவுட் வச்சு அவரோட வைபவங்கள் வச்சுருக்காங்க. அனுமன் சன்னதின்னு போட்டிருக்கோம். நாங்கள் போனப்போ ஆள்லாம் இல்லை. நாங்கள் வந்து ஈவினிங் டைமாக போனோம். அப்படியே நம்ம சுற்றி வந்துட்டு சின்ன ஆஞ்சநேயர் தான் இருக்கார். அப்படியே நம்ம சுற்றி வந்து அப்படியே கும்பிட்டுட்டு வரலாம். இது ஃபுல்லாக காடு மலை அப்படி தான் இருக்குது. ஈவினிங் டைம் பிள்ளைங்களை கூப்பிட்டு நல்லா போகணும் அப்படின்னா தாராளமாக போகலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ வந்து அப்படியே சுற்றிட்டு வந்துட்டு அப்படியே நம்ம மேலே போகிறோம் அப்படின்னா கீழே வந்து நீர்வண்ண பெருமாள், ராமர் சன்னதி, தாயார் இருக்காங்க. அப்படியே சுற்றி வந்தோம்னா ஆண்டாளம்மா இருக்காங்க. மேலே போனோம்னா நம்ம ரங்கராஜன், ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் பள்ளிகொண்ட பெருமாள் சயன குளத்தில் இருக்கார். இப்போ அப்படியே நம்ம ஏறி மேலே போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நின்று போகலாம். உங்களுக்கு ஒவ்வொரு கட் அவுட்டும் வரும், பார்த்தாலே தெரியும். இவர் ராமானுஜர் இருக்கார். ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே ஒவ்வொரு கட் அவுட் வச்சுருக்காங்க. மற்றபடி ஆள் நடமாட்டம்லாம் அங்கே ரொம்ப அதிகமான கூட்டம் வந்து பெருசாக தெரியல. தேர் இருக்குது. தேர் வந்து அங்கே கோயிலுக்கு முன்னாடி இருக்குது. கோயில் சார்ந்த குளங்கள் இருக்குது. அது நீங்கள் மேலே ஏறி போனால் நல்லா அந்த வியூ பார்க்கலாம். பாருங்கள், குட்டி பசங்க கூட அழகாக இறங்கி வர்றாங்க. இந்த மாதிரி போனீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். பிள்ளைங்களோட போகும்போது இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். குட்டி பசங்களாம் போகும்போது அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். பெரியவங்களுக்கு சாமி கும்பிட்ட அந்த அனுபவமும் கிடைக்கும். ரங்கநாத பெருமாள் அவரோட இது ரத்னகிரி சேவைன்னு சொல்லிவிட்டு அந்த முத்தெல்லாம் வச்சு தாங்க அன்றைக்கி ஆடிப்பூரத்தன்னைக்கு பண்ணியிருந்தாங்க. முத்து சேவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. ஆனால் நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளக்க வந்து தீர்த்தம் இது கொடுக்குறாங்க. நீங்கள் அர்ச்சனைக்கு வாங்கிட்டு போனாலும் அவங்க தேங்காய் உடச்சி தர்றாங்க. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதே மாதிரி மேலேயும் நீங்கள் அர்ச்சனை எல்லாமே கீழேருந்தே நீங்கள் வாங்கிட்டு போனாலும் சாமிக்கு சாத்திட்டு அர்ச்சனை பண்ணணும். மேலே ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அங்கே கோயிலெலாம் உள்ளெல்லாம் நிறைய வந்து பூச்சிகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு இருக்கும். அவருடைய வாகனங்கள், அவர் உற்சவம் நடக்கும் இல்லையா, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விசேஷங்கள் அந்த மாதிரி. இதில் வந்து சூரிய பிரபான்னு போட்டிருக்காங்க. அவரோட ரதத்தை வந்து ஒவ்வொரு ஸ்டில்லாக வச்சு போட்டு வச்சுருந்தாங்க. அப்படி சுற்றி பார்த்திங்கன்னா வியூவுமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா நிறைய மரம் செடி இருக்கிறதுனால கொஞ்சம் கிளியராக தெரியலை. மேலே போனோம்னா நல்லா கிளியராக தெரிஞ்சிச்சு. நைட்டு போனால் இன்னும் நல்லா இருந்துச்சுங்க. அந்த லைட்டு வெளிச்சங்களுக்குலாம் நல்லா இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப சின்ன மலை தான், ஆனால் கேப் விட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக தெரியுது. இது வந்து கருடாழ்வார் சிலை இருக்குது. அந்த ஃபோட்டோ வச்சுருக்காங்க. கருட வாகனத்தில் அவர் வந்தது ரங்கநாத பெருமாள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல காடு மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா இருந்தது. அந்த எல்லோ கலரில் கவர் ஆகிக்கல, அதான் தேர். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்குது. அதில் தண்ணி இல்லை, ஆனால் கோயில் சார்ந்த குளமாக தான் இருந்துச்சு. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வரலாம். இதெல்லாம் ரொம்ப பழமையான கோயிலுங்க. இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் வந்து
பிள்ளைங்கள கூட்டு போங்க, சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். மழையினாலும் கூட ஒன்றும் இதாகாது. மேலே ஷெட்டு இருக்கிறனால நமக்கு வந்து பாதுகாப்பாக தான் இருக்கும். வேறு எந்த பிரச்சனையும் அங்கே இல்லை. மேலேயே தண்ணி வசதி எல்லாமே இருக்குது. நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எந்திரிச்சு போனோம். இது பார்த்திங்கன்னா நிறைய இங்கேயும் நம்ம திருப்பதி மாதிரியே படி பூஜை பண்ணியிருந்தாங்க. சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு படி பூஜை பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க. மலை வந்து நம்ம ஏறிட்டோம். ரொம்ப சின்ன மலை தான். தாராளமாக வயசானவங்களும் இதில் ஏறலாங்க. தொடர்ந்து ஏற முடியாதவங்க உட்காந்து அழகாக ஏறலாம். முன்னாடி வந்து இந்த பாதை வச்சுருக்காங்க, இப்போ இந்த பாதை வச்சுருக்காங்க போல். அதில் உட்காந்து நம்ம வெளியில் பார்த்திங்கன்னா கை கழுவ செய்ய தண்ணி இருக்குது. பிரசாதம் வாங்கிட்டு வந்து நம்ம அப்படி கூட வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். உள்ளே வந்து பிரசாத ஸ்டால்லாம் இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அவர் வந்து தம்பதி சமேதராக இருக்கிற ஃபோட்டோ லாஸ்ட்டு ஸ்டீலாக வச்சுருக்காங்க. இந்த சொன்னேன் இல்லையா, அந்த தேர் குளம் இது வந்து கோயிலுக்கு நம்ம வர்ற வழியிலேயே இருக்குது. ஆனால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. நம்ம வேணும்னா ஆட்டோ, டாக்ஸி இந்த மாதிரி தான் இங்கே வர்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பக்கத்தில் வந்து வீடுகள் வந்து அதிகமாக இல்லை. கொஞ்சம் உள்ளே போனால் தான் இருக்குது. இது ஃபுல்லாக தொழில் சார்ந்த இடங்களாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், சுற்றி ஒரே மலை காடு அப்படி தான் இருக்குது. ஆனால் போகலாங்க, போய் நல்லா நிம்மதியாக உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு வரலாம். இப்போ வந்து உள்ளே நம்ம என்ட்ரன்ஸில் போவோம். இதான் உள்ள என்ட்ரன்ஸு. நம்ம ரங்கநாதரை பார்க்க போகலாம். இப்போ நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கோம். இது வந்து அங்கே பலிபீடம் எல்லாமே வச்சுருந்தாங்க. இதுக்குள்ளே தான் ரங்கநாதர் இருக்கார். இதுக்கு மேலே ஃபோன் அங்கே அலோடு இல்லை. இது வந்து சுற்றி வர பிரகாரம். இது வந்து உள்ளே போகிற வழி. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வர்ற வழி இருக்கும். இப்போ நம்ம சாமி கும்பிட்டுட்டு அந்த வழியாக நம்ம வந்துட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே, கட்டட வேலையெல்லாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா உலகளந்த பெருமாள் இருக்கார். நரசிம்மர் வந்து இங்கே நின்ற கோலத்தில் இருக்கிறாரு. அதனால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே இவர் வந்து உலகளந்த பெருமாள் உற்சவரோடு இருக்கார். அடுத்தது பார்த்திங்கன்னா நரசிம்மர் இருப்பார். நரசிம்மர் நின்ற கோலத்தில் அப்படியே இருக்கார். இந்த தெரியுதா உங்களுக்கு? நரசிம்மர் இவரும் அப்படியே உற்சவரோடையே இருக்கார். நாங்கள் இப்போ வந்து பூட்டி வச்சுருந்தாங்க, ஆள்லாம் இல்லை. அப்படியே நம்ம இறங்கி வெளியே வந்துட வேண்டியதான், அவ்வளோதாங்க. இது ரொம்ப சின்ன கோயில் தான், ஆனால் விசேஷமான கோவில். இது எல்லாமே அந்த காலத்து மாதிரி அப்படியே தான் இருக்குது. இப்போ தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த கட்டையெல்லாம் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? பக்கத்துலேயே தாயார் இருக்காங்க, கருடர் இருக்கார். இப்படி நம்ம வெளியே வந்துடணும். அந்த வழியாக நம்ம உள்ளே போனால் இந்த வழியாக வெளியே வந்துடணும். இது கருடர் சன்னதி, ராஜகோபுரம். வெளியில் வந்தீங்கன்னா பிரசாத ஸ்டால்லாம் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே 30 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம சுற்றி வர்ற பிரகாரங்க, உள்ள பெரிய மதில் சுவர் தான் இருந்தது. மலை மேலே இவ்வளோ பெரிய கோயில் அப்படிங்கிறது ரொம்ப இதாக தான் இருந்தது. ஆனால் நல்லா நிம்மதியாக ஒரு பாசிட்டிவோட சூப்பராக நாங்கள் போகும்போது கீழே அன்னதானம்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆண்டாள் பக்தர் பேரவைன்ற நோட்டீஸ் போர்டு போட்டு அவங்க டீமாக வந்து நல்ல ஒரு ஃபுல் மீல்ஸாகவே கொடுத்தாங்க. நிறைய பேர் அதை நின்று வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல பிரகாரம். அவங்கவுங்க அங்கங்கே உட்காந்துக்கலாங்க. நல்ல நிம்மதியாக மலை மேலே ஒரு கோயில் சூப்பராக இருந்தது. பார்த்தா தெரியும், அங்கே சங்கு சக்கர நாமத்தோட அவரோட லைட்டு. இது நம்ம ரோட்லேருந்து பார்த்தா தெரிகிற லைட்டு இதுதாங்க. இப்போ வந்து பிரசாத ஸ்டாலு நல்லங்க. தோசையும் பொடியும் ரொம்ப ஃபேமஸ்ஸு, சூப்பராக இருந்தது. இப்போ பார்த்தா தெரியும், இந்த மாதிரி நம்ம கேட்கும்போது ஒரு தோசை வந்து 30 ரூபா அப்படி சொன்னாங்க. இப்போ வந்து இதில் வந்து பொடி அவங்க கலக்கி அதுலேயே அவங்க ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம பார்சல் வேணால் வாங்கிக்கலாம், சாப்பிட்னாலும் அங்கே வச்சு தந்துடுறாங்க. நீங்களும் போனால் இந்த மாதிரி வாங்குங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். திருப்பி அப்படியே நாங்கள் கீழே இறங்கி வந்தாச்சு. எப்போவுமே ஏறுறதா நமக்கு கஷ்டமாக இருக்கும், இறங்குறது டப்பு கடன்னு ஓடி வந்துடலாம். அவ்வளோதாங்க.